நடிகர் தனுஷை கண்டித்து நடிகை நயன்தாரா வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கை திரையுலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நயன்தாரா கண்டன அறிக்கை வெளியிடும் அளவிற்கு தனுஷ் செய்தது என்ன? லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நயன்தாரா 20 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் கோலோச்சி வருகிறார். தமிழில் ஐயா படத்தின் மூலம் அறிமுகமான இவர் அந்த படத்தில் வரும் ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் என்ற பாடல் மூலம் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானார். இதனையடுத்து தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என இந்திய திரையுலகில் கொடிகட்டி பறந்து வரும் நயன்தாரா முடிசூடா ராணியாகவே உலம் வருகிறார். திருமணத்திற்கு பின்னரும் நம்பர் 1 நடிகையாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட நயன்தாரா தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான தனுஷ் மீது பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த திரையுலகிலும் பேசுபொருளாகியிருக்கும் அந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? இயக்குனர் விக்னேஷ் சிவன் நயன்தாராவின் திருமணம் கடந்த 2022 ஜூன் மாதம் 9ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. திருமண நிகழ்ச்சியில் குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நடிகைகள் மட்டும் கலந்து கொண்டனர். இது தொடர்பான ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸில் விரைவில் வெளியாக உள்ளது. அதன் ட்ரெய்லர் அண்மையில் வெளியாகி இணையத்தில் அதிகமானோர் கண்டுகளித்தனர். இந்நிலையில் நடிகை நயன்தாரா நடிகர் தனுஷ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 3 பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் பட பாடல் பயன்படுத்த தனுஷ் அனுமதி தரவில்லை என்றும் அதனால்தான் ஆவணப்படம் 2 ஆண்டுகளாக வெளியாகவில்லை என்றும் கூறியுள்ளார். தனுஷின் தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கையால் தானும் தனது கணவர் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் பங்காற்றிய அனைவரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக நயன்தாரா வேதனை தெரிவித்துள்ளார். காதல், திருமணம் உள்ளிட்ட தனது வாழ்வின் மகிழ்ச்சியான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்தில் இனிமையான நினைவுகளை கொண்ட பல படங்களின் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கு நல்ல மனம் கொண்ட பலரும் உடனடியாக சம்மதம் தெரிவித்துள்ளனர். ஆனால் தனது வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்பட காட்சி இல்லாதது கொடுமையானது என்று நயன்தாரா தனது தீராத வலியை வெளிப்படுத்தியுள்ளார். ஆவணப்படத்திற்காக நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்த 2 ஆண்டுகளாக காத்திருந்தும் தனுஷிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் கிடைக்கவில்லை என்றும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் ஆவணப்பட ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருந்த 3 வினாடி வீடியோவிற்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த ஒரு காட்சிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்பது மிகவும் வினோதமானது என்றும் நயன்தாரா கூறியுள்ளார். கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு தனி மனிதராக தனுஷ் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக காட்டமாக விமர்சித்துள்ளார். ஒரு தயாரிப்பாளர் அவரது படங்களில் பணியாற்றும் கலைஞர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவர்களின் சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்த முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள நயன்தாரா, தனுஷ் தயாரிப்பாளர் தானே தவிர சட்ட திட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பேரரசன் இல்லை என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் இந்த நேரத்தில் ஜெர்மனிய மொழியின் ஷெடன்ஃபிடா என்றும் வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நயன்தாரா தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி என்று கூறியுள்ள நயன்தாரா, மேடைகளில் அன்பு பரவட்டும் என்று பேசும் தனுஷ் ஒரே ஒரு முறையாவது அவரது வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்கட்டும் என்றும் நயன்தாரா தனது அறிக்கையில் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திரைப்பட இயக்குனரும் நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனுஷ் முன்பு பேசியிருந்த வீடியோவை பதிவிட்டுள்ளார். அத்துடன் நயன்தாரா பயன்படுத்திய ஜெர்மன் வார்த்தை பிறரின் துயரத்தை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளும் குணம் படைத்தவர் என்று பொருள் என்பதை விக்னேஷ் சிவன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழில் முன்னணி நடிகரான தனுஷை விமர்சித்து நடிகை நயன்தாரா வெளியிட்டுள்ள அறிக்கை சினிமா உலகில் விவாதப் பொருளாக மாறி உள்ளது.